நீங்கள் ஜேபி கேமிங். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா பிளாக்ஸ் ஃப்ரூட்டோட பார்ட் 10 வீடியோ தான் பார்க்க போகிறோம். கெஸ் இது உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா நான் வந்து ஹியூமன் V2 ரேஸ் வந்து 5 lakhs கொடுத்துட்டு நான் வந்து ஹியூமன் V2 வந்து வாங்கிட்டேன். இங்கே பார்த்துக்கோங்க, காசு எனக்கு கம்மியாக தான் இருக்கும். நான் அப்படியே 1 million சேர்த்து வைக்கிறதுக்கு நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். 1 million இல்லை 2 million சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஹியூமன் V3 வாங்கணும்னு என்னால் முடியல. ஸோ இந்த வீடியோவில் வாங்குவோமா வாங்கலையா, எனக்கு வாங்க மாட்டோமா எனக்கே தெரியல. எனக்கு தெரிஞ்ச அடுத்த பாட்டில் தான் ஹியூமன் V3 வாங்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் நம்ம வந்தாச்சு. அது மட்டும் இல்லை, நான் லெவல் கூட 885 வந்துட்டேன். நார்மலாக வந்து 875 வந்தால் க்ரீன் ஜோனுக்கு வந்துடும். ஆனால் நான் வந்து 885 அப்படியே 2 million சேர்த்து வைக்கணும்னு கிரைண்டிங் பண்ணிட்டேன்ல. ஸோ அதனால் நான் வந்து லெவல் அதிகமாக இருக்கும். இருங்க ஃப்ரூட் ஸ்பான் வச்சா பார்ப்போம். அடப்பாவி, ஃப்ரூட்டே ஸ்பானே ஆக மாட்டேங்குது. ஒரே ஒரு வாட்டி தான் ஃப்ரூட் ஸ்பான் வச்சு, அதை தவிர ஃப்ரூட்டே ஸ்பான் ஆக மாட்டேங்குது. சரி கைஸ், நம்ம நேராக க்ரீன் ஜோனுக்கு வந்து போயிடலாம். எதுக்கு நம்ம ட்ராக் பண்ணுறது, அதை கிட்டே இருக்க. ஸோ நம்ம வந்து இந்த ஷைனிங் ஃப்ளைட்டை வச்சு அப்படி டிமேல் அப்படியே போயிட்டே இருப்போம். அதுக்கு முன்னாடி வேணாம் நம்ம லெவல் ஏற்றுறது தான் நம்மளுக்கு முக்கியம். லெவல் ஏற்றுறதும் காசு சேர்த்து வைக்கிறதும் நம்மளோட இது. எதுக்கு நம்ம ஸோ இப்போ வந்து எங்கே இருப்பான், ஆளை காணுமே. டாய் குஷ்டு தரவனே இங்கே இருக்கான் கைஸ், நேராக இங்கே இருக்கா. ஸோ இவங்கிட்ட நம்ம வந்து பேசணும்னா குஷ்டு தருவான். ஃபஸ்ட்டு நம்ம யார் அடிக்கணும்னா மெரின் லியோனியட். ஐயோ அவன் பேர் வந்து தெரியல. ஸோ அந்த பேர் தெரியல கைஸ். ஸோ அதனால் அதை விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம கிரைண்டிங் பண்ணுறது தான் நம்மளுக்கு வேலை. இந்த சுற்றுப்போ கைஸ் அங்கே செஸ்ட் மட்டும் எடுத்துடலாம் கைஸ், ஏன்னா காசு முக்கியம் நம்மளுக்கு. அதை வச்சு நம்ம ஹியூமன் V3 வந்து வாங்கணும். அந்த ரிப்பிந்திரோட பையன் அவங்கிட்ட வந்து நம்ம பேசணுன்னா இது வந்துட்டுனே நம்ம 2 million மட்டும்தான் வேணும். அதுக்கப்புறம் ஹியூமன் V3 வந்து நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நெக்ஸ்ட் இவன் அடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு NPCயோட லெவல் வந்து 900 லெவலு. ஸோ 900 லெவல் இந்த பாட்டில் போக போகிறோம். 925 லெவல் வர முடியுமா தெரியல, எதுக்காச்சும் வந்தாலும் வருவோம், ட்ரை பண்ணலாம் கைஸ். ஸோ நீங்கள் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க ப்ளீஸ் 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 கைஸ். எத்தனையோ கஞ்சிடும் அவங்களுக்காக, ஆனால் நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இவங்களை அடிச்சிடலாம் கைஸ். இவன் தான் லாஸ்ட் பர்சன். செத்துப்போ. ஐயா ஒரே ஒரு லெவல் தான் கைஸ். நெக்ஸ்ட் ஸ்டார்ட்ஸ் பாயிண்ட் வந்து நான் வந்து ஹெல்த்துக்கு ஏற்றுறேன். ஏன்னா ஹெல்த்து கொஞ்சம் கூட சுத்தமாக இல்லை. இங்கே பார்த்துக்கோங்க, இவ்வளோ தான் இருக்குது. நான் போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் நான் ஆஃப்லைனில் விளையாடுவேன்னு சொன்னால, அதனால தான் என் லெவல் ஏறி இருக்கு. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லை, நான் கோட்டு மாற்றிட்டேன். ஏன்னா அந்த இருக்கால அந்த வயசானவரோட கோட்டு, அவனுக்கு வந்து எனர்ஜி அதிகமாக இருக்குது. இதில் வந்து ஹெல்த்து அதிகமாக இருக்குது, எனர்ஜி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த பிங்க் கலர் கோட்டை வந்து போட்டுக்கினேன். இந்த செத்துப்போ மறுபடியும் இவங்கள தான் கைஸ் அடிக்கணும் கைஸ். இந்த ஒரே ஒரு ஐயா வாயில் வர மாட்டேங்குது. இந்த ஒரே ஒரு குஷ்டு மட்டும் முடிச்சுட்டு நான் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். வந்து இந்த குஷ்டை வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஹெல்த்துக்கு தான் ஏற்ற போகிறோம். என்ன பிரச்சனை இருக்குது ஹெல்த்தில் ஏற்றுறதுக்கு. ஸோ இப்போ வந்து ஹெல்த்துக்கு ஏற்றிட்டோம். இப்போ நேராக நம்ம கிட்ட இருக்குல்ல, குஷ்டு தருவாங்க இந்த மெரின் கிவர் குஷ்டு, இவங்ககிட்ட கேட்போம். 5 lakhs இருக்குது கைஸ். 5,20,000 கிட்டத்தட்ட 20,000 கிட்ட வந்துச்சு. ஸோ அதனால தான் சொன்னேன். ஆர்பிட்டஸ் யார் அது ஆர்பிட்டஸு எவனோ ஒரு தேவை. ஸோ அவங்கள எதுக்கு நம்ம அடிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவங்களை அடிச்சு சுத்தப்போ அப்பாடி கைஸ். ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இந்த வீடியோ லாஸ்ட்டில் இல்லை, இந்த ஒரே நம்ம அதாவது இன்னும் 2 குஷ்டு முடிச்சுட்டு நம்ம ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் பண்ணிடலாம் கைஸ். இதுவும் சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஆர்டி கேமிங்னு ஒருத்தன், அவன் வந்து என்கிட்ட கேட்டிருந்தா ப்ரோ மாமத் தாங்க ப்ரோ, நான் வந்து
எனக்கு நிறைய லக்கு இருக்குது கைஸ். ஆமாங்க கைஸ், அவருக்கு வந்து நிறைய லக்கு இருக்குது. அவர்கிட்ட வந்து வெனம் இருந்துச்சு கைஸ். வெனம் இருக்கும்போது அப்படியே கிராவிட்டி ஒருத்தர் ட்ரேட் பண்ணிட்டான். அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் வந்து கிராவிட்டியை ட்ரேட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் எத்தனையோ லக்கு வந்திருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு ஏதோ லைட் ஃப்ரூட் கிடச்சிது. லைட்டுக்கு அப்புறம் என்னதுன்னா க்ரியேஷன் கிடச்சிது. க்ரியேஷனுக்கு அப்புறம் என்னதுன்னா போர்ட்டலுக்கு அப்புறம் என்ன ஃப்ரூட் கிடச்சிதுன்னா அதுக்கப்புறம் தான் இது இந்த கிராவிட்டி ஃப்ரூட் வந்து கிடச்சிது கைஸ். என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கிராவிட்டி ஃப்ரூட் இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு நிறைய லக் இருக்கிறதால நான் வந்து மாமத் ஃப்ரூட்டை வந்து அவருக்கு தந்துட்டேன். அந்த என்னோடய ஃப்ரெண்டு அவளுக்கு கிராவிட்டி கிடச்சா எனக்கு தரான்னு சொன்னான். ஸோ அதனால் நம்பி தந்திருக்கேன். பொய் சொல்கிறாரா இல்லைன்னா நிஜமாலே தருவாரா எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ தந்தானா கைண்டஸ்ட்டு அவர் வந்து ரொம்ப கைண்டாக இருப்பார். கைண்டுன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். தெரியாதவங்களுக்கு வந்து சொல்கிறேன். கைண்ட்னா நல்லவங்க, மரியாதை தருவாங்க, அவங்க தான் கைண்டு சொல்லுவாங்க. கைஸ் 1 மினிட் இருங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ வந்துட்டேன். அந்த குவிஸ்ட்டையும் முடிச்சிட்டேங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம், அதை வந்து முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுக்கணும். அந்த குவிஸ்ட்டு முடிச்சுட்டா மறுபடியும் நெக்ஸ்ட்டு குவிஸ்ட்டை வந்து எடுக்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு குவிஸ்ட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னொரு குவிஸ்ட்டு முடிஞ்சு வந்துட்டு நம்ம ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து கிரைண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து 31 மினிட்ஸில் இந்த வீடியோ முடியும். எனக்கு தெரிஞ்சு அடுத்த பார்ட் லெவலில் தான் இந்த வீடியோ முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கூட டைம் இல்லை. V3 வந்து அடுத்த பார்ட்டில் தான் வாங்க போகிறோம் எனக்கே தெரிஞ்சிச்சு. ஏன்னா இப்போ சுத்தமாக காசு இல்லை. 5 lakhs தான் இருக்குது. அப்பாடா 891 வந்துச்சு. ஹெல்த் எடுத்து நெக்ஸ்ட் கைஸ் இது கொஞ்சம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஈஸியாக போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பண்ணும்போதும் அப்புறம் இந்த குஸ்ட்டு விளையாடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கைஸ். எனக்கு பேசுகிறது அதாவது இப்போ நம்ம விளையாடிட்டு வீடியோ பண்ணிவிட்டு நம்ம குஸ்ட்டு முடிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது முடிக்க. இருங்க, ஐயோ இன்னும் ஐயோ ஃபேக்ட்ரி இருக்கா கைஸ்? ஃபேக்ட்ரி பார்க்கல கைஸ். குஸ்ட்டு ஐயோ ஃபேக்ட்ரி விட பார்க்கலையே. ஓடுறா தம்பி ஓடிடுறா கைப்புள்ள. ஐயோ ஆமாம்ல, காம்பட் வேறு வரும் நம்மளுக்கு. டேய் அடிச்சிடாதடா. வாட்ஸ் த ப்ராப்ளம் டேய்? ஐயோ கோர் வேற போச்சு கைஸ். சாவடிச்சிட்டான் ஒருத்தன். ஏன்டா டேய், ஏன்டா உனக்கு தேவையில்லாத ஐயோ பாடி டேய் ஓடுறா ஐயோ ஆண்டி பிடிக்கிடுச்சு ஆண்டி. ஐயோ அம்மா ஐயோ கைஸ் இங்கே ஒருத்தங்க சும்மா அடிச்சுருந்தாங்க கைஸ். டே இதனால தான் ஏன்டா அடிக்கிறீங்க? ஏன்டா பவுண்டி ஹண்டர்ஸாக இருக்கீங்க? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டபுள் டிபிள் அட்லீஸ்ட் காசு கிடச்சா. அப்போ காசு கிடச்சிச்சு, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஸோ எனக்கு காசு கிடச்சா சந்தோஷம் கைஸ். எனக்கு ஒன்றும் ஃப்ரூட்டும் வேணாம், ஒன்றும் வேணாம், எனக்கு காசு கிடச்சா போதும் கைஸ். ஏன்னா ஃபேக்ட்ரியில் வந்து ஃப்ரூட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். எனக்கு ஃப்ரூட் முக்கியம்தான், பட் ஃபேக்ட்ரி ஃப்ரூட்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு இந்த ஒன்றே ஒன்று போதும், இந்த காசு. ஏன்னா 2 மில்லியன் வரணும்ல எனக்கு. 2 மில்லியனுக்கு வந்து நான் வந்து இது வாங்கணும். ஏன்டா ஒருத்தங்க ரூட்டை மாற்றிட்டு போயிட்டு இருக்கா. டொமேல் சுத்தப்போ. இன்னும் வீடியோ நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் லைக் ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் கைஸ். ப்ளீஸ் எத்தனையோ கெஞ்சிடும் உங்களுக்காக. நான் உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க. சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அது எனக்கு ஓகே. ஆனால் இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் லைக்ஸை வேணும். ப்ளீஸ் கைஸ் பண்ணிவிடுங்க. பிளாக் ஷூட்டுக்கு ஏற்றுக்கலாமா, டிஃபென்ஸுக்கு ஏற்றுக்கலாமா? பிளாக் ஷூட்டுக்கு ஏற்றோம். நிறைய இது இருக்குது. எனக்கு இவ்வளோ லைஃப் போதும், கொஞ்சம் லைஃப் போதுங்க இது எனக்கு. அதுக்கப்புறம் லைட்டு பிளாக் ஷூட்டுக்கு தான் ஏற்றுவேன். அப்படி இந்த 900 லெவல் வருமா தெரியல கைஸ். 1 மினிட்
ஒன்றும் இல்லை வந்துடுச்சு. இப்போது கன்ஃபார்ம் வந்து தந்துடலாம். மெரின் லூனிட். ஐயோ இது கைஸ் இந்த ஒரே ஒரு கைஸ் இந்த ஒரே ஒரு குவிஸ் மட்டும் முடிச்சிடலாம் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேட் பண்ணிடலாம். வாட்டர் ஃப்ரூட் எக்யூப்பா என்னடா சொல்லிட்டு இருக்காங்க, ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு எதாவது தேவையில்லை. டக்குன்னு குவிஸ்ட்டை முடிச்சுட்டு டக்குன்னு குவிஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தான். ஐயா அம்மம்மா. ஸோ கைஸ் இந்த ஒரே ஒரு குவிஸ்ட்டை முடிச்சுட்டு உங்களை சந்திக்கிறேன். இந்த குவிஸ்ட்டை வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போது நம்ம டிஃபென்ஸ்க்கே எதுவும் கைஸ், ஏன்னா எனக்கு வேறு வழி இல்லை, ஹெல்த்து கொஞ்சம் அதிகமாக வேணும். ஸோ இப்போ நேரம் நம்ம கஃபேக்கு வந்து டெலிபோர்ட் ஆகிடலாம். அடப்பா விடே இருறா. ஸோ இங்கே பாருங்க. ஸோ வந்தாச்சு நம்ம ஆறா போட்டு போவேன். இந்த கோஜோ சென்ஸ் ஏவண்டா இது. ஸோ யாராச்சும் ட்ரேடு வாங்கடா, வேணாம் ட்ரேட் பண்ண போகிறேன். யாராச்சும் நல்ல ப்ரூஃப் தருவாங்களா தெரில. ஸோ இப்போ வந்து ட்ரேடிங் வேணாம், சொல்ல தேவையில்லை. ஒருத்தவங்க தான் ஓகேவா, எதுக்கு ஓகே. ஓ மை காட், வேஸ்ட்டு ஃப்ரூட் வந்து ஒருத்தர் தந்துட்டுருக்கா. ஏண்டா நான் நூபு நினச்சிட்ருக்கேன்ல நீ. இல்லை தம்பி, நானும் அந்த மாதிரி ப்ரோ பிளேயர் தான் நினச்சிட்டு. ஸோ இவன் பார்க்கவும் ப்ரோ பிளேயர் மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நூபாக தான் இருக்கா. மொக்க ஃப்ரூட் வச்சுருக்கா. டே கேஸ் ஃப்ரூட் யூஸ் பண்ணுறானே, கேஸ் யூஸர். டே கோஜோ நீயாச்சும் வாடா. ட்ரேடிங் வேணும், யாருக்கு வேணும் எனக்கு செஸ்ட்டு வந்து கலெக்ட் பண்ணிடலாம் முதல்ல, ஏன்னா காசு முக்கியம். நம்ம வந்து V4 வந்து வாங்கணும். இருங்க கீழே இது இருக்கோம். ஐயோ செஸ்ட்டு காணுமே, இங்கே இருக்குமே செஸ்ட்டு. சரி அப்புறமா தேடிக்கலாம், நம்ம மேலே போட. ஸோ ஃப்ளாஷ் டைப் யூஸ் பண்ணிடலாம் கைஸ். இந்த V2 இருக்குல்ல, அது V2க்கு என்ன ஸ்பெஷல்னால் இந்த ஃப்ளாஷ் ஸ்டெப் வந்து இது அப்கிரேட் ஆகும் கைஸ். அப்படி ஃப்ளாஷ் ஸ்டெப்பில் என்ன தான் இருக்குது கைஸ். ஒன்று கைஸ் வந்தாச்சு. ஐயா இது வேறு நான் ஏஞ்சிட்றா கைஸ். இந்த சில்வர் செஸ்ட்டு வந்து வந்துச்சு. நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஃபிஷ் ஆஃப் டார்க்னஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. ஒரே ஒரு வாட்டி தான் கிடச்சிது, ஆனால் அதுக்கப்புறம் கிடைக்கவே மாட்டேங்குது. டேய் கேஸ் யூஸரே வாடா. டாய் வரியா? டேய் ட்ரேடுக்கு வாடா. அவன் முக்கிலா எவன்டா அவன்? டேய் ட்ரேடுக்கு வாடா பட்டி. டே வாடா, விளையாட்டு காட்டாமல் வாடா. இந்த இடத்துக்கு ஓ மை காட் தரியா வாடா நூபே. ஒருத்தவங்க கூட நல்ல ட்ரேடே பண்ண மாட்டேங்கிறான். ஸோ நம்ம ஃப்ரூட்ஸ் பண்ணியிருக்கோம், மறுபடியும் ஃப்ரூட்ஸ் பண்ணியிருக்க பார்ப்போம். ஸோ வேணாம் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டைமண்ட் பாஸும் அப்புறம் ஜெரமி பாஸும் வச்சிடலாம். முதல்ல நம்ம வந்து டைமண்ட் அடிக்கலாம் கைஸ். இந்த டைமண்டு இருக்கிறதே அவன் தான் வேஸ்ட்டு பாஸு அப்படின்னு சொல்ல மாட்டேன், அவன் ரொம்ப பவராக இருக்காங்க கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம 900 லெவல் கிட்ட வந்தாச்சு. ஸோ இந்த டைமண்டை மட்டும் அடிச்சிடலாம். எங்கே இருப்பானா அந்த டைமண்ட் மண்டையா, அது தூரத்தில் அந்த பெரிய மரம் இருக்குல்ல, அங்கே தான் போனோம். உளறிட்டே இருக்காங்க எதுக்கு தெரில, வாயிட்ட ஒரு மாதிரி வருது. ஸோ இங்கே இருக்காங்க இவன் ரொம்ப கொஞ்சம் பவராக இருப்பாங்க சிவா. கொஞ்சம் இல்லை ரொம்ப பவராக இருப்பான். இந்த செத்துப்போம் ஐயோ அப்போ இந்த பவர் தான் இந்த பவர் தான் நான் சொன்னேன், ரொம்ப பவராக இருக்குது. டே இருறா டே டைமண்டே இங்கே பாரு, என்னை பார்த்து உனக்கு தெரியல. ஐயோ என்ன காணாமல் போயிட்டான். ஸோ எங்கே இருக்காங்க. ஸோ எவனோ அம்மம்மா டே இருறா அப்பாடி. ஸோ இங்கே ஒன்று அடிச்சுலாம் இந்த செத்துப்போ அப்பாடி. அப்படியே ஐயம்மா கீழே விட்டேன் பேஸ். ஸோ அப்படியே எங்கே போனோன்னா மாலில் போட்டுடலாம். இவங்க அடி சும்மா தரமாக இருக்குது. செத்துப்போ ஐயா டாஜை போட்டுனே இருக்கான். செத்துப்போ. ஸோ லாஸ்ட் அடி ஐயம்மா கோயிஸ் அம்மப்போ அப்பாடி. இவனை வந்து முடிச்சாச்சு. 895 லெவல் வந்தாச்சு. பிளாக் ஷூட்டுக்கு அப்கிரேட் பண்ணுவோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து 7 லேக் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் ஜோனுக்கு வந்து போயிடலாம் கைஸ். க்ரீன் ஜோனுக்கு போயிட்டு மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணலாம் லெவல் அப் பண்ணுறத. ஸோ ஆமாம் கைஸ் கிரைண்டிங் வந்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து போயிடலாம். ஐயே கைஸ் இது ஒன்று கைஸ் சும்மா டமால் டிமல்
அடி விழுந்துட்டு இருக்கு. ஸோ எங்கே இருக்கும், எங்கே தருவாங்க? இங்கே இருக்குது அதுவும் இங்கே இருக்குது. ஸோ இங்கே இவங்ககிட்ட வந்து குவிஸ்ட்டு கேட்டலாம். அதுக்கு முன்னாடி நான் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணலைன்னா மறக்காமல் லைக்கும் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, லைக் ஆச்சு பண்ணுங்கள் ப்ளீஸ் கைஸ். நச்சுட்டு போ, நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்மளால், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளால் வீடியோ அப்படியே கொஞ்சம் ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஈவன் ஆச்சு கைஸ். 1 minute கைஸ் வந்தாச்சு. எங்கடா இருக்குது? இங்கே ஒருத்தர் இருப்பா, நான் ஆளை காணோம். சரி வாங்க ஈவன் ஆச்சிடலாம். டமல் இவன் தான் லாஸ்ட்டு பர்சன் இங்கே இருக்கிறது. சரி கைஸ், இப்போ ஒரே ஒரு லெவல் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதுக்கு வந்து ஏற்றிடலாம். படி திரும்ப படி வச்சு இங்கே யாரோ கைஸ் ஏதோ பிளேயர் வந்து இங்கே இருக்கா, மெரின் லீனியோ ஏதோ ஒரு பேர், அது தெரியல நம்மளுக்கு. டமால் கைஸ், இந்த ஒரு கிருஷ்ண முடிச்சுட்டு உங்களை சந்திக்கிறேன். சரி கைஸ், ஜெரமி இருக்கால, அவனை வந்து அடிக்க மறந்துட்டேன். ஸோ அவனை ஒருத்தர் மட்டும் அடிச்சுட்டு நம்ம அப்படியே கிரைண்டிங்கை வந்து கண்டினியூ பண்ணலாம் கைஸ். எங்கே இருப்பான்னா அந்த மலை, அது அங்கே மலை, ஐயா அந்த மவுண்டெயின் மேலே இருப்பாங்க கைஸ். ஏதோ ஒளிட்டே இருக்கான், வாயில் ஏதோ வரவே மாட்டேங்குது கைஸ் ஒன்றும். அதுதான் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவனை அடிக்கலாம். ஸோ கைஸ், இவனை வந்து அடிச்சிடலாம் கைஸ். ஸோ இந்த ஜெரமியை மட்டும் அடிச்சுட்டு நம்ம அடுத்த சர்வருக்கு போயிடலாம். இந்த சர்வரில் ஃப்ரூட்டை ஸ்பான் ஆகலை. ஸோ அதனால் நம்ம எதுவும் பண்ணிடலாம், ட்ரேடோ பண்ணல. அப்புறம் ஃப்ரூட்ஸ் ஸ்பான் இருக்கா அதுவும் பார்க்கலாம் கைஸ். ஸோ ஜெரமி இருக்கானா? டே தம்பி இருக்கியா? இல்லை, பாய் கைஸ். இருக்கா செக் பண்ணிப்போம். எனக்கு இன்ஸ்டினெக்ட் போட்டுடலாம். இல்லை காணோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை அபண்டன் பண்ணிவிட்டு ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சர்வருக்கு போயிடலாம். நான் காணோம் ஒன்று சர்வர் வந்தாச்சு. அப்படியே இப்படி பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கலாம். ஜாயின் அப்படி ஏதோ ஒரு சர்வருக்கு போகிறோம். லேக் ஆச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி லேக் ஆனால் இன்னொரு சர்வருக்கு. ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு சர்வர். ஸோ இப்போ வந்து இந்த சர்வர் வந்து லோடிங் ஆகிட்டு இருக்குது கைஸ். இன்னும் வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ் கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம பைரேட் வந்து போயிடலாம். பைரேட்ஸ் எங்கடா ஜாயினிங் அதெல்லாம் நான் தேவை. எங்கே வந்திருக்கோம் நம்ம? நீங்கள் வந்து இருக்கோம் கைஸ். 1 minute கைஸ் வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம இங்கே ஒரு சீக்ரெட் பாதை இருக்கும், யாருக்கும் தெரியாது, 3 பேருக்கு தெரியும் கைஸ். இங்கே வந்து ஒரு சீக்ரெட் இருக்குது. இந்த 3 பேஸ்ட்டு வந்து கலெக்ட் பண்ணிடலாம். 7,43,000 வந்து இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இப்போ வந்து கஃபேக்கு போயிடலாம் கைஸ். கஃபேக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் பானை இருக்கா பார்த்துடலாம். ஃப்ரூட்ஸ் பானதுக்கப்புறமே ட்ரேட் பண்ணிடலாம் கைஸ். இங்கே நம்ம எதுக்காச்சும் முன்னாடி போய் பார்ப்போம். இல்லை ஒன்றும் காணோம். அதாவி இல்லை கைஸ். இது அந்த ஸ்கல் கிட்டார் தானே, அந்த ஸ்கல் கிட்டார் தேர்ட் தான் வாங்க முடியும். ஸோ யாரோ இங்கே இங்கே உக்காந்துட்ருக்கான். நெஷி அப்போ ஏதோ போட்டிருக்காங்க கைஸ், புரியல. ஸோ சவுண்டு அடுத்து இந்த பெயின் ஃப்ரூட். ஐயோ அடுப்பாவி மாமத்தை வந்து தந்துருக்கேன். இந்த 2 தருவியா கைஸ்? 1 minute கைஸ். இப்போ வந்து நம்ம வந்தாச்சு. என்ன ஒருத்தவங்க ட்ரேடுக்கு வர மாட்டேங்கிறா. ஒரு ட்ரேடுக்கு வந்தால் ஆனால் வேஸ்ட்டு ஃப்ரூட் தான் தந்துருக்கான் மாமத்து. அது ஓரளவுக்கு நல்ல ஃப்ரூட்டு தான், பட் தேவையில்லை. ஆடப்பாவி வெனம் தந்துட்டுருக்கான். இந்த பெயின் ஃப்ரூட்டும் அடுத்து என்ன சவுண்ட் தரேன்டா. நல்ல ஃப்ரூட் தருவியா? தருவானா தெரியல. நினச்சேன் ஒருத்தவங்க கூட நல்ல இது ஒரு நல்ல ட்ரேடர்ஸாக இருக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ க்ரீன் ஜோனுக்கு வந்து நம்ம போயிடலாம். ஸோ இங்கே போயிடலாங்க. மேலே போடா, டேய் மேலே போயாண்டா. ஒருத்தர் சும்மா
இங்கே பாருங்கள் ஸ்கோலராக பண்ணிகிட்ருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ டைம் எவ்வளோ இருக்குது தெரியல. இப்போ 8:30 தான் இருக்குது டைமு. ஸோ அதை வந்து பார்த்தாச்சு. இப்போ 9 o'clock நம்ம வந்து வீடியோ முடிக்கிறோம். அது ஒன்று தான் எனக்கு ஒரே ஒரு வேலை. ஸோ 900 லெவல் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு அந்த மெரின் கேப்டன்ஸ் ஒருத்தர் இருப்பாங்க. கைஸ் 1 minute கைஸ் இப்போ நான் வந்துச்சு எனக்கு லிஸ்ட்டு முடிச்சிட்டோம். நம்ம வந்து ஸ்டார்ஸ் பாயிண்ட் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம எப்போயோ போல் டிஃபரன்ஸுக்கு ஏற்றுவோம். ஏன்னா கொஞ்சம் கூட ஹெல்த் இல்லை, கொஞ்சம் ஒன்று தான் இருக்குது. இதில் ஏதோ 2000 இருக்குது, இதில் தான் 1435 தான் இருக்குது. ஸோ நானும் இந்த எனர்ஜி இருக்குல்ல அந்த அளவுக்கு நான் வந்து எடுத்து போனோம். ஸோ கைஸுங்க பாருங்கள் 899 லெவல் வந்தாச்சு. ஸோ அது சொல்ல மறந்துட்டேன். இன்னும் இந்த ஒரே ஒரு குவிஸ்டில் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு குவிஸ்ட்டுக்கு வந்து போக போகிறோம். ஸோ 1 minute கைஸ் நான் குவிஸ்ட்டே தராமல் இவங்கள மெரின் லீனியோ ஐயோ அவங்கள வந்து அடிச்சுருக்கேன். இப்போது 899 லெவலில் வந்துருக்கோம். இன்னும் ஒரே ஒரு லெவலில் நம்ம வந்து 900 லெவல் போக போகிறோம். ஸோ இவங்க வந்து டக்குன்னு அடிச்சிடலாம். யாரோ இங்கே இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த செத்து போ. நெக்ஸ்ட்டு இவன் அடிச்சிடலாம். 4 பேர். டோமேல் செத்துட்டான். நெக்ஸ்ட்டு வந்து இவன் அடிச்சிடலாம். போடா. இப்போ வந்து டிவைனாரோ டோமேல் டமால் செத்துப்போம். அடிச்சாச்சு. இதோ நெக்ஸ்ட் இவன் இந்த ஸ்கை பீம் பேரேஜ் அது போட்டலாம் கரெக்டாக அவன் தலை மேலே. டோமேல் எனக்கு இந்த லைட் ஃபுட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த எனக்கு அவேக்கன் பண்ணாமலே பிடிச்சிருக்குண்ணா. அவேக்கன் பண்ணால் எவ்வளோ பிடிக்கும். ஆமாம் கைஸ் இது இந்த லைட் ஃபுட் என்னோடய ஃபேவரெட்டு. ஸோ டமால்டி ஐயதாரி நம்ம 900 லெவல் வந்தாச்சு. ஸோ கைஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கே பாருங்கள் 900 லெவல் வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து நியூ குவிஸ்ட் அவைலபிள். இந்த மெரின் கேப்டன்ஸ் வந்து அடிக்க போகிறோம். எவ்வளோ நேரம் இருக்குது? 22 minutes. ஓகே, நாட் பேட். ஸோ இன்னும் கொஞ்சம் பீப்புள்ஸ் வந்துச்சு இவங்க அடிக்கிறோம். இப்போ பாருங்க எனக்கு 6 வேறு போட்டிருக்கா. இவன் இந்த ட்ரிபிள் கட்டானை வச்சு 6 வேறு போட்டிருக்கா. ஏன் நம்ம கைஸ் செம்ம டேமேஜ் இதாகுது கைஸ். இவன் அடிக்கும்போது 6 ட்ரூ ட்ரிபிள் கட்டானா ப்ளஸ் 6 செம்ம லைஃப் வந்து குறையுது எனக்கு. ஸோ இப்போ பாருங்கள் இருங்க அவங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ லைஃப் குறையுதுன்னு. இப்போங்க இங்கே இந்த லைஃப் வந்து ஏறட்டும். 8450 இருங்க ஏறட்டும். எவ்வளோ லைஃப் குறையுதுன்னு நீங்கள் பார்த்துக்கங்க. இங்கே பாருங்க. ஐயோம்மா 900 லெவல் 900 ஹெல்த்து வந்துச்சு கைஸ். பார்த்தீங்களா அவ்வளோ பவர் இந்த இவன். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் லெவல் ஏற்ற ரொம்ப பவர் ஆகிட்டே இருப்போம். அடுத்து ஏதோ ஆர்பிடி. ஐயோ கைஸ் சுத்தமாக லைஃப் இல்லை கைஸ் நம்மக்கிட்ட. 9 பேர் அடிக்கணுமா? அடப்பாவி அவ்வளோ பெரிய இதுவோட இவ. ஐயோ ஆமாம் அம்மே செம்ம அடி கைஸ். இவன் ரொம்ப பவராக இருக்காங்க கைஸ். இந்த கேப்டனு ஆர்பிட்டஸ் கேப்டனு மெரின் கேப்டனு கொஞ்சம் பவராக தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து தான் அடிக்கணும் போல். இல்லைங்க நம்ம இன்ஸ்டினெட் வந்து போட்டுடலாம். இந்த பேரேஜ் ஆஃப் லைட்டு டிவைனாரோ. ஸோ நெக்ஸ்ட் யாரை அடிக்கணும்னா இவன் அடிச்சிடலாம். இந்த செதுப்போ அப்பாடி இந்த குவிஸ்ட்டு வந்து முடிச்சாச்சு கைஸ். இன்னும் இந்த வீடியோ வந்து கொஞ்ச நேரத்தில் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த பாட்டில் வந்து நம்ம சந்திக்க போகிறோம். பார்ட் லெவல் அடுத்த பாட்டு வந்து இது வந்து பார்ட்டு 10 லெவல் 10 இது. அடுத்த பாட்டில் வந்து நம்ம கண்டிப்பாக இதுவை வாங்கணுங்க. கண்டிப்பாக V3 வாங்குகிறோம். நான் ஆஃப்லைனில் வந்து கொஞ்சம் அப்படியே விளையாட்டு நான் வந்து காசு சேர்த்து வைக்க போகிறேன். அப்போ வீடியோவில் தான் நான் வந்து V3 வந்து V3 வந்து நான் வந்து இது பண்ண போகிறேன். நான் 2 மில்லியனுக்கு மேலே கூட சேர்த்து வச்சுட்டு நான் வந்து V3 வந்து வீடியோவில் தான் பண்ணுவேன். ஆஃப்லைன்லலாம் பண்ண மாட்டேன், வீடியோவில் தான் பண்ணுவேன். சொல்லிட்டேங்க. இன்ஸ்டினெக்ட் போலடா.
இருறா கைஸ், என்கிட்ட கொஞ்சம் சேஃபாக தான் அடிக்கணும் போல கைஸ். அசத்துப்போ ஒரு தைரியம் தான் என்ன அடிப்பேன், அவ்வளோ தைரியம் உனக்கு. ஓகே பரவாயில்ல, மறுபடியும் அடிப்போம். இந்த சின்ன பசங்க கிட்ட போய் நான் வந்து அடி வாங்குறேன் பார்த்தீங்களா. வெக்கமே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இன்ஸ்டினெக்ட்டு அந்த போட்டுடலாம். செத்துப்போ அப்படி கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் அவ்வளோ ஈஸியாலாம் இல்லை. எங்களுக்கு அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஐயோ அவசரப்பட்டு அடிச்சிட்டேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொருத்தன் எங்கே இருக்கா, இவனை அடிக்கலாமா இவனே அடிப்போம். ஏன்னா இவன் தான் கொஞ்சம் கிட்டே இருக்கா. அப்பாடி 903 லெவல் வந்து வந்தாச்சு. இப்போ இன்ஸ்டினெக்ட் ஆஃப் பண்ணிவிட்டு டிஃபென்ஸுக்கு எடுத்தாச்சு. இன்னும் ஒரு 5 குவிஸ்ட்டை வந்து முடிச்சுட்டு நம்ம சாரி கைஸ் இருவிட்டேன். ஸோ இந்த இன்னும் 4 குவிஸ்ட்டு முடிச்சுட்டு நம்ம 4 இல்லை இன்னும் 3 குவிஸ்ட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து வீடியோ முடிக்க போகிறோம். ஏன்னா டைம் இல்லை, 30 மினிட்ஸில் வந்து நான் வந்து வீடியோ முடிக்க போகிறேன்ல. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் இவனை அடிச்சிடலாம். 3 பேர் அடிச்சிருக்கோம் இப்போதைக்கு. இவன் தான் 4வது பர்சனே இன்ஸ்டினெக்ட் போகிற மறந்துட்டேன் கைஸ். இது ஒன்றும் நடுவில் மறந்துட்டுருக்கேன். செத்துப்போ. எங்கள் அடுத்த ஆள் இல்லை கிட்டே ஒருத்தர் இருக்கா. ஐயோ தெரியுமா, ஷைனிங் ஃப்ளைட்டு இந்த ஃப்ளைட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஸ்கைபீம் பேரேஜை வந்து போட்டேன். ஆனால் கொஞ்சம் கிட்டே தான் அவள் தலை மேலே தான் வந்துச்சு. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கைஸ். இன்னும் வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். நானும் என்கிட்ட எத்தனையோ கெஞ்சுறேன், ஆனால் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் பேர் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க, நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் பேர் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, இந்த என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸ்டார்டிங்கில் சொல்ல வேண்டியதை இப்போ சொல்கிறேன். நான் வந்து இன்னும் 2 குவிஸ்ட்டு. ஸோ 2 குவிஸ்ட்டு முடிச்சிட்டோன்னா இந்த வீடியோ வந்து முடிக்க போகிறோம். உங்களுக்கு சொல்லிட்டாங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்கைபீம் பேரேஜ் இந்த சுத்துப்போ நீயும் வாங்கிக்கோ டிமேல். ஸோ வேணாம் கைஸ். ஓகே 2 குவிஸ்ட்டு முடிச்சிடலாம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா இன்னும் ஒரே குவிஸ்ட்டு தான் முடிக்கலாம்னு நான் ஐடியா. ஆனால் இன்னும் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போனால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போவேன்னு நான் வந்து ஐயோ இவன் வேறு அங்கே எங்கே போட்டுடுறாங்க. இவங்களை அடிக்கும்போது மட்டும் போட மாட்டேங்க. யாரோ நம்ம ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் வந்துட்டுருக்காங்க. பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட்டே தரலாம். ஏன்னா யார் எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் தந்தாலும் நான் வந்து ஃப்ரெண்டு அக்செப்ட் பண்ணிடுவேன். ஏன்னா எல்லாரோட என் ஃப்ரெண்டு மாதிரி தானே. ஸோ அதனால் நான் வந்து அக்செப்ட் பண்ணிடுவேன் கைஸ். ஐயோ பேரேஜை போட்டேன்னா நம்ம இந்த பேரேஜ் ஆஃப் லைட்டு அவாக்கேட் பண்ணணும்னா ஒரு லேசர் மாதிரி புஷ்ஷுன்னு வரும் கைஸ். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டமால் இன்னும் ஒருத்தனை மட்டும் அடிச்சிடனா இன்னும் ஒரே ஒரு குஷ்டு தான் இருக்கும். அந்த ஒரே ஒரு குஷ்டை வந்து நம்ம முடிக்கலாம். இந்த லாஸ்ட் வாங்கிக்கொண்டா செத்துப்போம். ஸோ 905 லெவல் வந்து நம்ம வந்தாச்சு. நான் ஆஃப்லைனில் வந்து கொஞ்சம் கிரைண்டிங் வந்து பண்ணுவேன் கைஸ். ஸோ அதனால் என்னடா லெவல் அதிகமாக இருக்குன்னு திட்டக்கூடாது நீங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரே ஒரு குவிஸ்ட்டு தான் இருக்குது. இந்த குவிஸ்ட்டு முடிஞ்ச வந்து இந்த ஒரே ஒரு குவிஸ்ட்டு தான் இருக்குது. அந்த குவிஸ்ட்டை வந்து நம்ம முடிச்சிடல. ஐயோ இன்ஸ்டினெக்ட் போட மறந்துட்டேன். அப்போ இவ்வளோ இன்ஸ்டினெக்ட் போட்டேன்னா தெரியலையே. சரி விடுங்க, அதை நம்ம சரி அதை சொல்ல தேவையில்லை. நம்ம வந்து இவங்களை அடிச்சிடலாம். டமால் அப்படி லெதர் வந்து நம்ம கடிச்சிட்டே இருக்குது. இவங்களை அடிக்க லெதர் அதை வச்சு நம்ம வந்து இது அப்கிரேட் பண்ண முடியுங்க. ஸ்வாட்ஸோ அப்புறம் கன்ஸோ நம்மளால்
அப்கிரேட் பண்ண முடியும் இதை வச்சு. இந்த இன்ஸ்டன்ட் போட்டால் தான் யாரும் தெரிய மாட்டேங்கிறாங்க. டார்க்காக இருக்குல்ல, இது வேறு நைட்டு வேறு டார்க்காக காட்டுது, இன்னும் டார்க்காக காட்டுது இதுவும். ஸோ இவன் வந்தாச்சுன்னா இருங்க, கொஞ்சம் கண்ணெல்லாம் பிளாக்காக தெரியுது இந்த இன்ஸ்டன்ட் போட்டதால். ஸோ கைஸ் இன்னும் 2 பேர் அடிச்சுட்டு நம்ம வீடியோ முடிச்சிடலாம். ஸோ இன்னும் வீடியோ பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ் கைஸ், ப்ளீஸ். ஸோ நீங்கள் அடிச்சுன்னா எந்த லாஸ்ட் பர்சன், இன்னும் ஒரே ஒரு குஷ்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த பாட்டில் தான் அவங்கள சந்திக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து இன்னும் யாரும் அலியில் ஜாயின் பண்ண சொன்னாங்க. சரி பண்ணுவோம், என்ன தப்பு இருக்குது. ஆமாம். ஸோ இப்போ வந்து இந்த குஷ்டை வந்து முடிச்சிடலாம். இன்னும் இந்த ஒரே குஷ்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பாட்டில் தான் சந்திக்க முடியும் நம்மளால். ஸோ இப்போ வந்து ஸ்கை பீம் பேரேஜ். ஸோ இதுதான் லாஸ்ட்டு குஷ்டானதால் நான் வந்து இன்ஸ்டன்ட் போட மாட்டேன், ஏன்னா இந்த வீடியோவும் முடிய போகுது, இந்த லாஸ்ட்டு குஷ்டும் முடிய போகுது. ஸோ கைஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து இவன் அடிச்சிடலாம் கைஸ். இன்னும் இந்த வீடியோ 31 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இவங்க இந்த குஷ்டை மட்டும் முடிச்சிடலாம் கைஸ் டக்குன்னு. இந்த செத்து போ. ஓகே காம் டவுன். செத்து போ அப்படி. ஸோ இந்த வந்து நம்ம டக்குன்னு அப்படி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். செத்து போ. ஒன்று யார்கிட்ட இந்த செத்து போ அடி. கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டேன் போல். நான் வந்து இன்ஸ்டன்ட் போடாமலே விளையாடுவேன்னு சொன்னேன். இன்ஸ்டன்ட் போடாமல் விளையாடினா இவ்வளோ கஷ்டம் பாருங்க கைஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க கைஸ். நம்ம லைட் ஃப்ரூட்டோட மேஸ்டி வந்து 300 லெவலுக்கு வந்து கொண்டு வந்தாச்சு. அவ்வளோ லைட் யூஸ் பண்ணுறாங்க, அப்படியே விளாட்ற லைட்டை வச்சு. ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம ஸ்டார்ட்ஸ் பாயிண்ட்டை மட்டும் அப்கிரேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீடியோ முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேட் மட்டும் பண்ணிடலாங்க. ஸோ அது என்னோடய ஆசை. இந்த ஒரு ட்ரேட் மட்டும் பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா வீடியோ தான் முடிக்க போகிறோம். ஸோ நம்ம அடுத்த பாட்டில் தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க கைஸ். நான் ஏறிட்டேன் கைஸ், இங்கே பாருங்க கைஸ், நான் அந்த ஃப்ளமிங்கோட ஏறிட்டுருக்கேன். நான் மிகு ஒருத்தர் ஆலியில் ஜாயின் பண்ண சொன்னால இதோ இவன் தான் கைஸ். இது ஃப்ரூட்ஸ் பண்ணிச்சா இல்லை வாடா டே சர்றா விட்றா. நான் ஐயோ தள்ளு நான் வந்து போகிறேன். டெலிபோர்ட்டாகி ஒரே ட்ரேட் மட்டும் பண்ணோம், வீடியோ வர முடிய போடா. நம்ம அப்புறமா ஆஃப்லைனில் வந்து ஏதாச்சும் ஒரு ட்ரேடாச்சும் பண்ணுவீங்களாடா ப்ளீஸ், ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் வேணாம் டேய் கைஸ். லெப்பர்டு ஃப்ரூட் ஒருத்தர் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். இவன் வந்து உட்கார போகிறான்னு நினைக்கிறேன். இவன் ஆடாது கோல் வீக் 4 டே ப்ளீஸ்டா தரியா போடா கைஸ். நம்ம அடுத்த 80 எவன்டா நீ? நான் என்ன கூப்பிட்றானா இல்லைன்னா வேறு அடித்து கூப்பிட்றானா? ஆர் யூ ஓடபிள்யூவா நானாடா? சரி. ஐயோ இவன் ஒருத்தர் டார்க் பண்ணிகிட்ருக்கா கைஸ். இந்த கோல்பி ஐயோ இவன்கிட்ட வேறு ஏறிட்டேன்னா பிஃபோர் எதுவும் சொல்லிகிட்ருக்காங்க கைஸ். இந்த ஒரே இது மட்டும் பண்ணிடலாம். ஒருத்தன் கூட வரவே மாட்டிங்கன்னா சரி அதை விடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் ATG Happy Gaming. ஸோ பை கைஸ், பை.